வீடியோல இன்கம் டேக்ஸ் 2 சப்ஜெக்ட்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டர்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இன்னைக்கு நடத்தக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல முக்கியமான 3 ஹெட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கமாக இருக்கலாம், கேஷுவல் இன்கமாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3 ஹெட்டிங்க்கும் நான் தனித்தனியாக ப்ராப்ளம் ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ப்ராப்ளம் வந்தால் எக்ஸாமில் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ரூல்ஸை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கேஷுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் நான் கிராஸ் அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. ஸோ கிராஸ் அப் பண்ணுற அமௌண்ட் வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க கேஷுவல் இன்கமோட அமௌண்ட்டை 100/100 - 30, அதாவது 100/70. ஓகே, எதுக்காக இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வேறு ஒரு புக்கில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் 90 அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு ரூல்ஸை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு சரி பண்ணி சொல்லிடுறேன். 100/70. ஓகேவா? இதுதான் ரூல்ஸ் கேஷுவல் இன்கம்க்கு. இப்போ நம்ம கேஷுவல் இன்கமில் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ கேஷுவல் இன்கம் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது உங்களோட ரெட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4 ப்ராப்ளமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் நேற்று வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டேக் மணி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஹார்ஸை வந்து ரேஸுக்கு கொடுக்கறதுக்காகவே வந்து ஹார்ஸை வளர்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரேஸுக்கு விட்டவருக்கு வின்னிங்கில் இருந்து அமௌண்ட் வந்திருக்கும். அவரும் இந்த ஹார்ஸை வந்து மெயின்டைன் பண்ணினாங்க இல்லையா? இவரும் மணியை வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஹார்ஸை வந்து செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, ரேஸ்க்காக தயார் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு அந்த ரேஸில் கலந்துக்கிட்டார் இல்லையா? அவர் கொடுக்குற அந்த ப்ரைஸ் வின்னிங் மணியை பிரிச்சுப்பாங்க. அந்த மணியை தான் நம்ம ஸ்டேக் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மணியை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஹார்ஸை வளர்த்து ரேஸுக்கு அனுப்புனதில் கிடச்ச மணி, அதுதான் ஸ்டேக் மணி. ஓகே, ஸோ இதிலேருந்து அந்த ஹார்ஸை வந்து மெயின்டைன் பண்ணினாங்கள்ல எக்ஸ்பென்சஸ், அதை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேக் மணி அப்படின்றது இவர் 2 இடத்துல இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஒன்று பெங்களூர், இன்னொன்று வந்து டெல்லி. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரில் ரிசீவ் பண்ண ஸ்டேக் மணி இருக்குது இல்லையா, 5 lakhs, அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்குரிய எக்ஸ்பென்சஸ் அட் பெங்களூர் அண்ட் டெல்லி, அந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் ஏர்ன் பண்ணது 8 lakhs. ஆனால் அதுக்காக செலவு பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவருக்கு அந்த ஹார்ஸுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டை விட அவர் ஏர்ன் பண்ணது கம்மி. தட் இஸ் லாஸ் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்சஸ். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கேஷுவல் இன்கமில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கிடச்சிருக்கிறது வந்து he received 49,000 as lottery winnings. ஓகே, ரிசீவ்டுன்னு வந்தால் நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நேற்று ரூல்ஸில் நான் சொன்னேன். அதுக்கு தான் ப்ரீவியஸ் வீடியோ நான் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டை நம்ம கிராஸ் பண்ணணும். இதுக்குரிய ரூல்ஸ் தான் நான் சொன்னேன். ஓகே, இந்த லாட்ரி மணி ரிசீவ்டு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அது 49,000 into அப்படின்னு போட்டு நான் சொன்னேன் இல்லையா 100/70 போடுங்க அப்படின்னு. அதாவது 100 - 30 தான் 70 இல்லையா? ஸோ அவர் வின் பண்ண அமௌண்ட் டிவைடட் பை 100 into 100/70. ஓகே, ஸோ இதுதான் கிராஸ் அப் பண்ணுறது. கிராஸ் அப் பண்ணுறது வந்து ரிசீவ்டுன்ற வேர்டு கொடுத்துருந்தாலும் நெட்டுன்ற வேர்டு கொடுத்துருந்தாலும் மட்டும்தான் நீங்கள் கிராஸ் அப் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாட்ரியோட அமௌண்ட் எடுத்து எழுதிட்டாங்க இல்லையா? அடுத்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கார்டு கேம்ஸில் வந்து அவர் வந்து 20,000 வின் பண்ணியிருக்காரு.
கார்ட் கேம்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா இது வந்து கேம்பிளிங் மாதிரி. ஸோ கேஷுவல் இன்கமில் கேம்பிளிங்க்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிராஸ் அப் பண்ணக்கூடாது. ஸோ இன்கம் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அவரோட கேஷுவல் இன்கமில் அவருக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேக் மணியை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதே மாதிரி லாட்ரி, கார்ட் கேம்ஸ் இதெல்லாம் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ 5 மார்க்கில் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம், மார்க் வாங்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட். ஓகேவா? அதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸும் இருக்குது. இதுக்குரிய ரூல்ஸும் நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்து எழுதலாம். இந்த டிவிடெண்ட் இன்கம்க்கு கிராஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கேஷுவல் இன்கமும் கலந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மூணுமே இருக்குது இதில். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸும் இருக்குது, கேஷுவல் இன்கமும் இருக்குது, டிவிடெண்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிவிடெண்ட் இன்கம்மை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி. ஓகே, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட டோட்டலில் காமிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம்க்கு ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ். ஓகே, ஸோ நெட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் அப் பண்ணணும். கிராஸ் அப் பண்ணுறதுன்னா இந்த 21,000 இன்ட்டு 100/70. ஓகே, ஸோ அதுதான் கிராஸ் அப் பண்ணி நமக்கு கிடைக்கிற அமௌண்ட். ஸோ 30,000 அப்படின்றது. ஓகே, அடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் ஃப்ரம் லெட்டிங் எ பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் 12,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் அந்த 3 தவிர வேறு என்னென்னலாம் அதர் சோர்ஸஸ்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பில்டிங் வாடகைக்கு விட்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 12,500. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் டெப்ரிஷியேஷன் எல்லாம் அலோவபிள் டிடக்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டில் இருந்து நீங்கள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்கம் ஃப்ரம் லெட்டிங் பில்டிங் மிஷினரி அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம மைனஸ் பண்ணலாம். நேற்று ரூல்ஸில் இது சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 5,000 ரிசீவ்ட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே எடுத்து எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஸோ இதுவும் ரூல்ஸ் தான், ஞாபகம் வச்சா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஈஸியாக ப்ராப்ளம் போட முடியும். ஸோ அந்த 5,000 எடுத்து அப்படியே எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4,000 ரிசீவ்ட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் ஃப்ரம் லோக்கல் அத்தாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3,000 ரிசீவ்ட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் ஃப்ரம் அபி லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற செக்யூரிட்டிஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் அப் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு கிராஸ் அப் பண்ணுறது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எழுதி என்ன பண்ணணும், நீங்கள் அதை 100/90 போடணும். கேஷுவல் இன்கமாக இருந்தால் கிராஸ் அப் 100/70, இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருந்தால் 100/90. ஓகே, ஸோ அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் 7 இயர் போஸ்ட் ஆஃபீஸ் என்எஸ்சி at 7%. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் பார்த்தோம், இதெல்லாம் எக்ஸம்டடில் போயிருந்தது இல்லையா? ஸோ அது வந்து எக்ஸம்ஷன். ஸோ ஃபுல்லி எக்ஸம்டட் இந்த ரூலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கிடச்சிடும். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ப்ராப்ளம் போடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரூல்ஸ் மட்டும்தான். அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்த ப்ராப்ளம் தான். ஸோ இந்த புக்கில் 5 ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்த ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ எல்லாமே இதில் கலந்துருக்கு, எல்லா இன்கமும் கலந்துருக்கு. இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், இதுவும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர் ப்ராப்ளம் தான், 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ். ஓகே, இது வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் சொல்லும்போது நடத்தினேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கெல்லாம் நம்ம கிராஸ் அப் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு தான் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பண்ணக்கூடாது. ஸோ இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிடணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஆன் புக்ஸ் ரைட்டிங். ஓகே, ஸோ இந்த ராயல்ட்டி ஆன் புக்ஸ் ரைட்டிங் இதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் இருந்தால்
மைனஸ் பண்ணலாம். எப்படி பில்டிங்க்கெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுறோமோ ராயல்ட்டிக்கும் நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரைட்டிங் புக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் மைனஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரேஸில் கிடச்சிருக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரிசீவ்டு அப்படின்ற வேர்டெல்லாம் வரலை. லாட்ரி இன்கமும் சரி, இந்த இன்கமும் சரி, கேஷுவல் இன்கம், இதுக்கு ரிசீவ்டு, நெட்டு அந்த மாதிரி வார்த்தை கொடுத்தா தான் நீங்கள் கிராஸ் அப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதலாம். ஓகே, டைரக்ட் ஆர் ஃபீஸ் ரிசீவ்டு நீங்கள் ஃபார்மேட்லேயே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டைரக்ட் ஆர் ஃபீஸும் என்னது தான் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். அடுத்து எக்ஸாமினர்ஷிப் ரெம்யூனரேஷனும் என்ன தான் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இன்னொரு ரூல் ஞாபகப்படுத்திக்கோங்க, ஃபேமிலி பென்ஷன். இந்த ஃபேமிலி பென்ஷன் கொடுத்தா நீங்கள் ஒரு கேல்குலேஷன் போடணும் அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க ஃபேமிலி பென்ஷன் ஓகேவா, ஸோ அதில் 1/3 கண்டுபிடிங்க. அப்சல்யூட் லிமிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. இதில் எந்த அமௌண்ட் வந்து லீஸ்ட் அமௌண்ட்டோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபேமிலி பென்ஷனில் இருந்து லெஸ் பண்ணிடணும். அதாவது அந்த அமௌண்ட் வந்து எக்ஸம்ஷன். ஓகே, கொடுத்துருக்க ஃபேமிலி பென்ஷனில் 1/3 கண்டுபிடிக்கணும். அவங்களோட லிமிட் வந்து 15,000. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் ரெண்டுமே 15,000 தான். ஸோ அவங்க ஃபேமிலி பென்ஷன் 45,000ல் 15,000 என்ன பண்ணிட்டாங்க, மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸை தான் நீங்கள் போட்டுட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் ப்ராப்ளம் கண்டுபிடிக்க போகிறீங்க, போட்டு பார்க்க போகிறீங்க. ஓகே, ஈஸியான ப்ராப்ளம் போட்டு பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் 5 மார்க் ப்ராப்ளம். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான். இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் தான். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு உங்களுக்கு தனியாக ஃபார்மேட் இருக்குது இல்லையா, எதெல்லாம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் எக்ஸம்டட் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கேன். பழைய வீடியோவில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்மேட்லாம். ஓகே, இந்த வீடியோலையும் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ எதெல்லாம் எக்ஸம்டட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கு மட்டும்தான் கிராஸ் அப் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு கிராஸ் அப் கிடையாது. ஓகே, கிராஸ் அப் மீன்ஸ் இந்த 100/90 போட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிறத ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் போட்டிருக்காங்களா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், 5% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கொடுக்கல உங்களுக்கு. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் அண்ட் அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த பர்சன்டேஜில் 70,000ல் 5% அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் போட்டிருக்கீங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் என்ன ரூல்ஸ் சொன்னேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு கிராஸ் அப் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ஆக்ரா முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் மறுபடியும் ரூல்ஸை பார்த்துக்கோங்க. பாருங்கள், முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னாலும் இங்கே என்ன பண்ணலை, உங்களுக்கு கிராஸ் அப் பண்ணலை. ஓகே, அதே மாதிரி ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் ஆஃப் ஏ கம்பெனி அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தா அந்த வார்த்தைக்கும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளமில் பாருங்கள், முனிசிபல் பாண்ட் அப்படின்றதுனால அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இந்த அமௌண்ட்டை நீங்கள் போடக்கூடாது, இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தா தான் அந்த அமௌண்ட்டை போடணும். இங்கே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறீங்க, கொடுத்துருக்க பர்சன்டேஜை அப்ளை பண்ணுறீங்க. 50,000 × 8%. டிபென்ச்சர் ஆஃப் ஏ கம்பெனிக்கு நீங்கள் கிராஸ் அப் பண்ண தேவையில்லை, அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேயும் 30,000 × 9% தான் அப்ளை பண்ணுறீங்க. இந்த 7% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸம்ஷனில் நாம் காட்டியிருப்போம். இங்கே பாருங்கள், 7 இயர் போஸ்ட் ஆஃபீஸ் இது ஃபுல்லி எக்ஸம்டடில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது, ஃபுல்லி எக்ஸம்டடுன்னு காட்டிட்டு மீதியை ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே கலந்து 10 மார்க்கில் வரும். 62, 63 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த சாப்டரில் நீங்கள் கண்டிப்பாக 15 மார்க் செக்யூர் பண்ண முடியும். நன்றி.